ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டாமினி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எப்பவும் போல் வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த vlog இஸ் ஆல் அபவுட் சாட்டர்டே அண்ட் சண்டே லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து காலையிலேயே ஆக்சுவலி உங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. நான் மார்னிங் ஒரு 6க்கு தான் தூங்கினேன். அப்புறம் 10 o'clock போலே எழுந்திரிச்சு நாங்கள் கிளம்பி விஷால் டி மால் போயிட்டோம். ஆக்சுவலி அது அந்த டே என்னன்னா வந்து 7th நினைக்கிறேன், ஜான்வரி. எனக்கு ஜனநாயகன்னே வருது. சிவகார்த்திகேயன் படம் ஒன்று வந்துச்சு, பராசக்தி, அந்த நாள் அன்றைக்கி தான். ஸோ வந்து நானும் ஹரியும் அங்கே புக் பண்ணியிருந்தோம், டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஹரியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு அன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல, செகண்ட் ஷோ பார்த்துட்டோம்லாம். ஃபஸ்ட்டு பிளான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் வேணாம், நான் எந்திக்கிறதுக்கே டைம் வரும்னு சொல்லிட்டு செகண்ட் ஷோன்னு சொல்லிலாம் பிளானை மாற்றிக்கிட்டானுங்க. மாற்றிட்டு நாங்கள் எல்லோரும் போய் பராசக்தி படம் பார்த்தோம். கேமராலாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, டைட்டில் கார்டை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு செகண்டில் வந்துட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து பிரேக் டைம் இருக்கும்ல, இன்டர்மிஷன் போடுவாங்களா, அந்த டைமில் வந்து வெளியே வந்து பொட்டேட்டோ ரோல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். ஸோ ஃபைனலி படம்லாம் பார்த்துட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு கீழே வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும். 5th ஃப்ளோரில் வந்து ஐநாட்ஸ் தியேட்டர் இருக்கும். அப்புறம் 4th ஃப்ளோரில் வந்து நிறையா ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நானும் ஹரியும் பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், சிக்கன் பர்கர். அது மினி பர்கர் தான், ஒரு 50 தான் வந்துச்சு அந்த ரேட்டே வந்து. ஸோ 100க்கு வந்து நல்லா வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணி போனது தான். ஹரி வந்து திடீர்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டான், டே நாளைக்கு நம்ம படத்துக்கு போகலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சீரியஸாக எப்படியோ நானும் எந்திக்க மாட்டேன், இவனும் கூப்பிட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. நாங்கள் டக்குன்னு சடனாக பிளான் பண்ணி வந்தது தான் இந்த மூவி. வந்துட்டு நல்லா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் விஷால் டி மால்லேருந்து. அப்படியே கீழே வர வர நிறையா செஷன்ஸ் இருந்துச்சு. இந்த கொரியன் இதில் வந்து ஃபோட்டோ பூத்லாம் இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தப்ப எடுக்கணும்னு ஆசை. ஆனால் வந்து தீஸ்தா வந்ததுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தள்ளி போட்டாச்சு பிளானை. பராசக்தி ஃபிலிமுக்கு வந்தோம், முடிஞ்சு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி என்னென்னா வந்து பராசக்தி ஃபிலிமுக்கு வந்தோம். லாங்குவேஜ் ஓரியன்டாக இருந்தனால ஓகே தான், குட். ரீசன் என்ன தெரியுமா? நான் சாட்டர்டே காலையில் எழுந்திரிச்சு முழிச்சிருக்கேன், அது ஃபர்ஸ்ட் ரீசனு. செகண்ட் ரீசன் அப்புறம் வெளியே வந்திருக்கேன், அது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் வித்தவுட் பேரண்ட்ஸ் சினிமா வந்திருக்கோம். இது 3க்கு சேர்த்து மழை அடிச்சு கொளுத்து போகுது. இப்போ நான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எங்களோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மூவின்னு ஒன்று போனதே வந்து போன வருஷம்தான், அம்மாவோட பர்த்டே அப்போ. இது வந்து ஐ திங்க் இது செகண்ட் மூவி, அவ்வளோதான். இதுக்கு நல்லா நாங்கள் போன மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது. அண்ட் அப்படியே க்ராஸ் ஆகி வரும்போது ஹரியோட ஸ்கூல் வந்துச்சு. அப்புறம் புதுசாக ஒரு பெட்ரோல் பங்க் வந்து 70 feet ரோடில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு மதுரை மக்கள்லாம் இருந்தீங்கன்னா அங்கே போய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி வி ரீச்ட் ஹோம். ஸோ மூவி ஃபுல்லாமே வந்து லாங்குவேஜ் ரிலேட்டடாக இருந்துச்சு. யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப சூப்பரான மூவி. எஸ், குட் மூவி தான். ஆனால் என் தலைவர் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சே. நான் ஃபோட்டோலாம் எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்களேன் உள்ள. என்ன பண்ணுறது, தலையெழுத்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஜனநாயகம் கண்டிப்பாக தேட்டர் போய் தான் எல்லோரும் பார்க்கணும். நானும் தேட்டர் போய் தான் பார்ப்பேன். எங்கள் அப்பா மட்டும் எப்படியாவது அடம் பிடிச்சாவது நான் தேட்டருக்கு போய் தான் பார்ப்பேன். நீங்களும் அதே மாதிரி தேட்டருக்கு போய் பாருங்கள். வந்து அவங்களோட காலேஜ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, அதனால அவங்ககிட்ட ஒரு நியூஸை வந்து கொடுக்க சொன்னாங்க. அதை வந்து இப்போ அவன் கொடுக்க போயிட்டுருக்கோம் நானும் ஹரியும். காலேஜ் பிரசிடெண்ட்டே அவன் தான். பிரசிடெண்ட்லாம் இருக்கா என்ன தம்பி? பிரசிடெண்ட் இல்லையா? நான் பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டரா? அப்போ சீஃப் மினிஸ்டர் யாரு? தமிழா? அது தமிழ். நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு சம்பவம் நடக்க பார்த்துச்சுங்க. கருப்பானே இருக்கு. என் கண்ணு வேணும்னு கேட்டியாங்க. ஊருகா போடு. ஸோ ஹரியோட காலேஜ்லேருந்து ஒரு நியூஸ் கொடுத்து அதை வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஹரியும் போயிருந்தோம் தினமலர் ஆஃபீஸ்க்கு. அப்பா வந்து தினமலரில் தான் வேலை பார்க்குறாங்களே, ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு. என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்டட், அதனால் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. யார் ஸ்டைல் அது? ஸ்டைல் இல்லை, மண். பிஆர் ஸ்டைலில் ஒன்று பணம் வந்தான், பி மாதிரி கீழே வந்துருச்சு. பிஆர்னா யாரும் தெரியாதா? பிரதிபரங்கனாவா? அப்போ பிஆர்னா யாருன்னு தெரியாதா?
பிஆர்னா ப்ரமோஷன், பப்ளிக் ரிலேஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு எல்லாமே பிஆர் தான். டிஆர் தான். எங்கள் மாமனார் டிஆர். படம் நல்லா தானே இருந்துச்சு. நீ தான் சொல்லணும் படம் எப்படி இருந்துச்சு. எனக்கு பிடிக்கலன்ட்டு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ். ஒரு ஃபோக்கஸ் லைட்டு ஒழுங்கா கேமரா இதாக ஒரு செலிப்ரிட்டி வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கடையில் லைட் ஆன் பண்ணியிருக்காங்க என் மேலே ஃபோக்கஸ் அடிக்கிற மாதிரி. நினச்சியா என்ன வீடியோ எடுக்கிறோம்? நான் கவனிக்க இல்லை. இது வந்து எனக்கா? இது எனக்கு ரெண்டுமே உனக்கா? நின்றா ஸ்னாப் போட்டுருந்தா vlog எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வெறுமனே சோறு தின்ற மாதிரி தான் காமிச்சிருக்கேன். ஹரி பே பண்ணிடு குடிச்சிட்டு அக்கா கிளம்புறேன் பாய். பொடி நிறையா இப்போ வேண்டாம். வண்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ரேஷனில் போயிட்டு கரும்புலாம் வாங்க போயிட்டோம். கரும்பெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் நானும் அம்மாவும். 3000 ரூபா தாங்க. 3000 உனக்கு கிடையாது. நீ வந்து அங்கேயே நின்னா ஓஹோ தரமாட்டிங்களா? ரேட்டு மட்டும் தான் இருக்குது சேனல். பொங்கல் பரிசு வாங்கி யாச்சு இப்போ நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். ரோட்டில் எல்லாருமே எங்களை தான் பார்த்தாங்க. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. வண்டி ஓட்டுறதை விட்டு இந்த கரும்பு வச்சுக்கிட்டு வணக்கம் வேறு எல்லாருக்கும். இப்போ ரொம்ப முக்கியம் வணக்கம் எல்லாருக்கும். நாளத்துக்கு இந்த கரும்பு வாங்கிட்டே எங்கே போனோம், முட்டை கடைக்கு போனோம், அதுக்கப்புறம் கறி கடைக்கு போனோம். அன்றைக்கி சண்டேயில். ஸோ வந்து எல்லா கடைக்கும் இந்த கரும்பு வச்சுக்கிட்டே அப்படி இப்படின்னு சுற்றிட்டு வந்தோம் வீட்டுக்கு. உங்கள் வீட்டில் எத்தனை தடவைக்கு ஒரு தடவை இந்த முட்டை பாக்ஸ் வாங்குவீங்க? 2 வாரத்துக்கு ஒருக்கா. ஒரு அட்டையில் எவ்வளோ இருக்கும்? 30 முட்டையை உங்கள் பையன் ஒரு வாரத்துலேயே முடிக்கிறானே. நீங்களும் அசராமல் வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்கி கொடுத்தா உனக்கு என்ன இல்லையா? சரி 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 சாப்பிடுங்க நல்லா முட்டையா. நல்ல அது என்ன அவன் சொல்லுவாள், ஃபேமிலி மொத்தம் உப்பா சாப்பிட்டே வளர்றீங்களா கண்ணா? முட்டையா தின்னு வளர்றீங்க நீங்கள். வளருங்க வளருங்க. ஸோ அப்புறமா வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மணி வந்து எண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா புது புது நோட்டாக இருந்துச்சு. இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அயர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு நோட்டு. அப்புறம் ஹரி எனக்கு வந்து வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எங்கள் அம்மா அதெல்லாம் தர முடியாது, செல்சியாக தான் எனக்கு துணைக்கு வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறமேட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் விஜய் மூவி ரிலீஸ் ஆகுதுமா, ஸோ நான் வந்து போய் பார்ப்பேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அப்படியே ஃபன்னாக பேசிவிட்டு அந்த டேவே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சமைக்க ரெடி ஆகிட்டோம். ஹரி வந்து இன்றைக்கி வந்து என்னடா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா நாங்கள் எதார்த்தமாக பேசிகிட்டு இருந்தோம். அடிக்கடி குழம்பு அந்த மாதிரி சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திடீர்னு வந்து எனக்கு தேங்காய் சோறு செஞ்சு தாங்க, சிக்கன் குழம்பு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே நம்ம தம்பி வாய் விட்டு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் போய் சமைக்க போயிட்டோம். தேங்காய் சோறும் சிக்கன் குழம்பு. நாங்கள் வந்து முன்னாடி தேங்காய் சோறு செஞ்சு போட்டிருக்கோம். அது உங்களுக்கு பார்க்கணுன்னா நான் மேலே வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்காய் சாதம் செய்கிறேன்னு சொன்னால ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா வந்து தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து நார்மல் எண்ணெயை விட கடலை எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு அரைப்போம்ல, அதில் வந்து என்னென்னா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அதை டேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கோங்க. தேங்காய் சாதம் செய்கிறப்ப வந்து வெங்காயத்தோட கலர் வந்து மாறக்கூடாது. ப்ரௌன் கலரில் மாறிடுச்சுன்னா அந்த கலருக்கு சோறு மாறிடுமாமா. அதனால் அது கொஞ்சம் பொன்னிறமாலாம் இல்லை, கண்ணாடி பதத்தில் இருக்கும் போதே வந்து அடுத்தடுத்த காய் சேர்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த காய் சேர்க்க போகிறது இல்லை, அடுத்த தேங்காய் பால் தான். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு தேங்காய் பால் தான். இதுலேயே வந்து வெங்காயமும் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கு. அதுக்குள்ளே வந்து நல்லா ஒரு இது வர ஆரம்பிச்சிருச்சு. அது பேர் என்ன, ஸ்மெல், அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அளவு வந்து தண்ணிக்கு வந்து யூனிவர்சலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். 2 காப்படி போட்டால் 4 காப்படி தண்ணி ஊற்றணும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எங்களுக்கு கொஞ்சம் சொதன்னு வேணும், நல்லா ஒரு மாதிரி நல்லா ஈரப்பதமாக இருக்க மாதிரி வேணும். அதனால் 4.5 காப்படி தண்ணி ஊற்றுவோம். தண்ணி கிடையாது, கோகோனட் மில்க் ஒரு தூக்குவாளி நிறைய எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஊற்ற போகிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பால் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி போட்டுருவோம். தேங்காய் பால் கொதிச்சிச்சுன்னா வந்து தெரிஞ்சிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். நான் தயிரும் எலுமிச்சப்பழமும் சேர்த்துருக்கனால அது கொதிச்சிச்சுன்னா வந்து தெரிஞ்சிரும். ஸோ தரையிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசியை சேர்த்துருவோம். அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். 2 hours later. ஸோ மேலே வந்து நான் கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பார்த்து அதை பார்த்து சமைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா செய்கிற தேங்காய் சாதம்.
அவங்களோட ப்ரொசீஜர் படி தான் நானும் செய்வேன். அண்ட் சிக்கன் குழம்புமே அதே மாதிரி தான். சிக்கன் குழம்புமே நான் உள்ளே வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அன்றைக்கி நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோன்னா தேங்காய் சோறு, சிக்கன் கறி, அப்புறமேட்டு வந்து லிவர் ரோஸ்ட். இது 3 தான் வந்து அன்றைக்கி சாப்பிட்டோம். அப்புறம் கூட கொஞ்சமாக தயிர் வெங்காயம். இது என் தம்பி சொரி பாலாஜி. 5 hours later. கைஸ் நாங்கள் இப்போ வந்து ஒரு பேய் பங்களாவை தாண்டி வந்துட்டுருக்கோம் கைஸ். ரொம்ப மனசுலாம் பதன்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்பாயிங்க. இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. யார்கிட்ட போய் எழுதி கொடுக்கணும் இல்லை. முக்கு ஒரு எல்இடி, ஒரு குட்டி எல்இடி லைட் தான் வச்சுருக்காங்க. நடந்து போனால் பயமாக இருக்குது அந்த மாதிரி. இப்போ இந்த ஆனால் அந்த கேப்புக்குள்ளே வைக்கவே இல்லை. ஏன் அவ்வளோதான் கேப்புக்குள்ள வைப்பாங்க. ரொம்ப காட்டு பகுதி மாதிரி இருக்குது. அது ரொம்ப பயமாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நானும் என் தம்பியும் நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா சும்மா இன்றைக்கி தேங்காய் சோறு சாப்பிட்டு படுத்தோம்ல, அதனால் கொஞ்சம் அது செமிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் நடந்து. ஆல்சோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து வாக்கிங் போயிட்டு திரும்ப போய் தேங்காய் சோறு தான் சாப்பிட போகிறோம். அதான் சரி கொஞ்சம் நடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க வந்தோம் நானும் அறியும். அதான் நோண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கான ஃபோனை எப்பவும் போல். ஜீனுக்கு என்ன ஸ்பெல்லிங் இப்போ நீ சொல்லியா? ஜிஇஎன்னு சொன்னேன். இதில் வந்து நீங்கள் வேற இங்கிலீஷ் என்னப்பா இங்கிலீஷு? பிஏ இங்கிலீஷு. நான் அண்ட் ஆல்சோ எ பயாலஜி ஸ்டூடெண்ட். சண்டேஸ்லாம் வேலை பார்க்குறாங்களா, அவங்கள பார்த்தாலே வந்து பாவமாக இருக்குது. எல்லோரும் லீவில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பாவம் அவங்க மட்டும் இந்த மாதிரி கடையிலலாம் வந்து வேலை பார்க்குறாங்களே இருக்குது. என்ன பண்ணுறது, மனுஷன் வந்து குடும்பத்துக்காக உழைச்சி தான் ஆகணும். ஆக்சுவலி எங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு 10 o'clock மேலே ஆயிடுச்சு சரியா. இது ஆக்சுவலி சண்டே நைட்டு. நாங்கள் வந்து வாக்கிங் போகலாம் அப்படி சொல்லிட்டு தான் வெளியே வந்தோம். இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான டைம் வந்து நான் பார்த்ததே கிடையாது லைஃப்பில். அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது. பீஸ்ஃபுல்லுக்கு மீனிங்காகவே இருக்குது. இந்த என்னடா அது பீஸ்ஃபுல்னு சொன்னாலே நம்ம பீஸ்ஃபுல்லாக கெடுக்கிற மாதிரி ஏதாவது வண்டி வந்துடுது. இல்லை நாங்கள் அந்த சைடு ஒரு ரோட்டில் வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ரொம்ப சூப்பராக அமைதியாக இருந்துச்சு. சாங்ஸ் வேறு கேட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். அதுவும் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ், அவளும் நானும் சாங் கேட்டு செம்ம வைப்பில் வந்துட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி நைட் நேரத்தில் வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. ஒஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு வீடு நாடு. அதனால் வெளியெல்லாம் வராதிங்க. யாராவது பசங்களை கூப்பிட்டாங்க. நான் இந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டு வந்திருக்கேன். இவனுக்கு ஒன்றும் தெரியாது. எப்படினாலும் யாராவது வந்தால் நான் தான் அடிச்சு பண்ணணும். சரி யாரையா அடி பார்ப்போம். ரோட்டில் என்ன அடிக்கதான் லாக்கிவேன். ஸோ ஃபைனலி வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அதே மாதிரி நாங்கள் டெய்லி ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறோம். எங்களை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.